பிஸ்னஸ் நடத்துறது. அப்போ அது என்ன ஆயிரும், கவர்மெண்ட்டில் என்ன ஆயிரும், அது மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி போய் கம்ப்ளீட்டாக கம்பெனியை இழுத்து மூடுற நிலைமைக்கு ஆளாயிடும். சரியா? அன்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட் இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எக்ஸாம்பிள், எ பாரோ rupees 1 billion from B and makes a pronote on a rupees 10 stamp paper. It is unforceable because pronote is undissolved. கொடுத்துருக்கா அதில் என்னென்ன சொல்லியிருக்கு, ரைட்டிங், ரிஜிஸ்ட்ரேஷன், ரீக்வெஸ்ட், டெபிசிட் அண்ட் ஃபால்ட் சச் அஸ் ஆப்சன்ஸ் கொடுத்துருக்கா. ரெஜிஸ்ட் என்னது, கோர்ட் ஆஃப் லாவில் கரெக்டான முறையில் கொடுத்துருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்டாக என்ன, ஒரு ஸ்போக்கனாகவும் ஒரு ரிட்டனாகவும் என்ன சொல்கிறாங்க, அதில் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்டில் சொல்கிறாங்க. சரியா? இம்ப்ளீட் கான்ட்ராக்ட். இம்ப்ளீட் கான்ட்ராக்ட் என்ன சொல்கிறாங்க, அண்ட் இம்ப்ளீட் கான்ட்ராக்ட் இஸ் ஒன் விச் இஸ் மேட் அதர்வைஸ் தென் பை வேர்ட் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன். என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் இன்ஃபீரியர் ஃப்ரம் ஏ கான்ட்ராக்ட் ஆஃப் எ பர்சன் when a contract of a person or a circumstance of the particular case அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு குவாசி கான்ட்ராக்ட். குவாசி கான்ட்ராக்ட்ஸ்னா என்ன, குவாசி கான்ட்ராக்ட்னா என்ன, குவாசி கான்ட்ராக்ட் இஸ் நாட் எ கான்ட்ராக்ட் அட் ஆல். எ கான்ட்ராக்ட் இஸ் இன்டென்ஷியலி என்டர்ட் into by the parties. A quasi contract on the other hand is created by law. Example, A buys the amount by mistake to B should refund the amount to D. என்ன செய்கிறாங்க, ரீஃபண்ட் என்னது, பண்ண அமௌண்ட்டுக்கு பே பண்ண அமௌண்ட்டுக்கு என்ன செய்கிறாங்க, மிஸ்டேக் ஆகிடுச்சு. அப்போ பிக்கு என்ன செய்கிறாங்க, திருப்பி ஏ ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரியா? அதுக்கு பேர் தான் என்னது, குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னது, டேசிட் கான்ட்ராக்ட். அப்படின்னா என்னது, இதை பொறுத்தவரை எப்படி செய்வாங்க, கேஷ் இஸ் வித்ட்ராவல் பை கஸ்டமர் ஆஃப் ஏ பேங்க் ஃப்ரம் ஏ ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஏடிஎம்மில் என்ன செய்வாங்க, இது கரெக்டான முறையில் வித்ட்ரா பண்ணுவாங்க. அதை தான் இதில் சொல்லியிருக்கு. எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னது, எ கான்ட்ராக்ட் இன் விச் போத் பார்ட்டிஸ் ஆர் yet fulfill their obligation it is set to executor contract. இது எல்லாமே எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் சொல்லுவோம். சரியா? யூனிட்டரி கான்ட்ராக்ட்னா என்னது, ரெண்டு பேர் கை கொடுத்த மாதிரி அக்ரிமெண்ட் இருக்கா, கொடுத்துருக்காங்க பாரு, ரெண்டு பேர் இமேஜ் கொடுத்துருக்கு. அதில் ஆஃபர், ப்ராமிஸ் பை ஆஃபர்ஸ். அக்செப்டன்ஸ் என்னது, ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இட் ப்ராமிசஸ் டு பே சம் 10,000 ஃபார் த குட்ஸ் டெலிவர்டு பை பெய்டு அண்ட் மணி டு டெலிவர் த குட்ஸ். கரெக்டான முறையில் குட்ஸ் என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. சரியா? அதை தான் இதில் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம், கடைசி இதுக்கு வந்துட்டோம். நல்லா வாட்ச் பண்ணு கரெக்டாக. சரியா? இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னோட அடுத்து பிகாம் நீ படிச்சினாலோ, அடுத்து நீ 12th போனினாலோ நீ என்ன செய்வ, இன்கம் டேக்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கும். அந்த இன்கம் டேக்ஸ் பேப்பரில் இந்த லெசன் கம்ப்ளீட்டாக வரும். நீ உனக்கு இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் பல தடவை சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், கம்ப்ளீட்டாக உன்னோடைய லைஃபுக்கு தேவைப்படும். அப்போ நீ என்ன பண்ணுற, ஒரு ஃபோல்டரில் காமர்ஸ் சொல்லிவிட்டு தனியாக என்ன செய்கிற, அந்த வீடியோ ஃபுல்லாமே ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கிற. நாளைக்கு உன்னுடைய லைஃபுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும். சொல்லிக்கிட்டே இருக்கேன், செய்கிறத செய்யலைன்னா அது உன்னுடைய விருப்பம். சரியாப்பா? சரி, நெக்ஸ்ட் பாரு, பைலேட்டரி கான்ட்ராக்ட். அதில் என்ன சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் ஆஃபர்ஸ் டு செல் தேர் கார் rupees 10 lakh rupees on acceptance. R is offered by yes. There is promise by R to sell the car and their promise by yes to purchase the yard. There are two promises. என்னென்ன promises? Offer promises by offerer, acceptance made by என்னது, ஆஃபரர்ஸ் ரெக்வெஸ்ட். என்ன செய்கிறது, ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது என்ன செய்யுது, ப்ராமிசரி நோட்ஸ் மாதிரி கொடுக்குறது. அதை என்ன செய்வோம், அதில் அக்ரிமெண்ட் மாதிரி என்ன செய்வோம் கொடுப்போம். இன்னொன்று என்ன செய்வோம், அதில் ரெக்வஸ்ட்டாக கொடுப்போம். எப்படி கொடுப்போம், அதை என்ன செய்வோம், ஆஃபர்ஸாக அக்செப்டன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் லெசன் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.